ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆந்திராவில் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ ஏசி பஸ்ஸில் வந்து 23 பேர் வந்து ஃபயர்னால ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசி பஸ்ஸில் ஸ்லீப்பர் பஸ்ஸில் ஒரு வேளை போயிட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட் வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 விஷயத்தை வந்து நோட் பண்ணிங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டே காம் அண்ட் ஆக்ட் ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் ஒரு வேளை ஆகிடுச்சு, டோரும் வந்து லாக் ஆகிடுச்சு, நம்மளால் டோரும் வந்து ஓப்பன் பண்ண முடியல. பிகாஸ் டோர் ஓப்பன் ஆனால் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ டோரும் வந்து லாக்கில் இருக்குது, டோரும் ஓப்பன் பண்ண முடியாது. ஏசி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர்டு இருக்கும். ஓகேங்களா? விண்டோஸ் எல்லாம் கவர்டில் இருக்கும். அதனால் வந்து உங்களால் விண்டோஸ்லேயும் வந்து ஓப்பன் பண்ணியும் உங்களால் வந்து தப்பிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டே காம் அண்ட் ஆக்ட் ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு டீப் ப்ரீத் எடுத்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உடனே வந்து ஃபயர் 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 ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கற்றுங்க. எதுக்காகனா இருக்கிற எல்லாரையும் வந்து அலர்ட் பண்ணுற மாதிரி. இப்படி கற்றுட்டிங்கன்னா இருக்கிற எல்லாருமே வந்து அலர்ட் ஆகிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து எல்லா பஸ்ஸுலேயும் எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஈவன் ஏசி பஸ்லேயும் கூட எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த இடம் வந்து எங்கன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பஸ் ஏற போகிறதுக்கு முன்னாடியே வந்து டிரைவராக கண்டக்டரை கேளுங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே இருக்குது. இதுக்கப்புறம் கொஷின் பண்ணுங்கள். நீங்கள் கொஷின் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ரிகாஷன்ஸ் தான் முக்கியம், நம்ம லைஃப் தான் முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் கொஷின் கேளுங்க, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓகேங்களா? ஏறதுக்கு முன்னாடியே கேளுங்க. அதுக்கப்புறம் வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், பட் நம்ம கற்றுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? எமர்ஜென்சி டோர் எங்கன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு பார்க்கணும். இது செகண்டு. தேர்ட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா பஸ்லேயும் கம்பல்சரி ஏசி பஸ்ஸில் ஹேமர்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஒரு சைடில் 4 ஹேமர்ஸ், அனதர் சைடில் 4 ஹேமர்ஸ். பிகாஸ் எதுக்காகனா ஹேமர்ஸை யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமாக வந்து அதை பிரேக் பண்ணி நம்ம வந்து வெளியே போயிடலாம். அதுக்காக தான் வந்து ஹேமர்ஸ் வைக்கணும். இதுக்கப்புறம் கம்பல்சரி வைக்கணும். எல்லா பஸ்லையும் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏசி பஸ் ஏற்றுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகேங்களா? இருந்துச்சுன்னா அதை உடனே வந்து அதை உடச்சி நம்ம வந்து வெளியே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 4th பாயிண்ட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் டாக்ஸிக் ஸ்மோக். இப்போ ஃபயர் வந்து ஆகிடுச்சு, நம்ம வந்து ஒரு 30 to 40 செகண்ட் 50 செகண்ட் இல்லை 1 minute கிட்ட ஆகிடுச்சுன்னா ஃபயர் வந்து இருக்கிற எல்லா இடமும் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்மோக் வந்து ஓவரால் வந்து நம்ம கான்ஷியஸே இல்லாத லெவலுக்கு வந்து நமக்கு போயிடுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கர்ச்சீஃப் இல்லைனா மாஸ்க் இல்லைனா துப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நோஸில் வந்து கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக்கோட எஃபெக்ட் வந்து உங்களோட நோஸ்க்கு வந்து ஏறாது. ஓகேங்களா? அதுக்கடுத்த 5th விஷயம் என்னடா பார்த்தீங்கன்னா, மூவ் அவே ஃப்ரம் த பஸ் ஆஃப்டர் த எஸ்கேப். ஒரு வேளை நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் இருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக தள்ளி போயிடுங்க. ஓகேங்களா? லாஸ்ட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை உங்களால் வந்து அதை பிரேக்கும் பண்ண முடியல, இல்லைனா வந்து அதை உடைக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா ஷவுட் பண்ணுங்கள். இல்லை திடீர் ஃபோனில் வந்து எமர்ஜென்சி 108க்கு வந்து ஃபயருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லைனா வந்து செல்ஃபோன் ஃப்ளாஷ் லைட்டை வந்து அடிங்க. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் இது போல் ஒரு ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகும். ஓகேங்களா? ப்ரிவென்டிவ் அவேர்னஸ் பிஃபோர் ட்ராவலிங். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்னென்னலாம் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லொக்கேட் எமர்ஜென்சி எக்ஸிட். எந்த இடத்துல வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏறத்துக்கு முன்னாடியே வந்து கண்டக்டர் அண்ட் டிரைவர், ஏன்னா அவங்களுக்கு தான் பஸ்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும். ஒரு வேளை டோர் லாக் ஆகிடுச்சு என்ன பண்ணணும், எங்கே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, எப்படி போகணும். அதே மாதிரி ஏசி பஸ்ஸில் நீங்கள் கண்டிப்பாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹேமர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் அந்த டைமில் தான் வந்து நீங்கள் அந்த ஹேமரை உடச்சி நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து சைடு ஹேமரை உடைக்கிறதுக்கு பதில் பேக் சைடு கிளாஸில் வந்து ஹேமரை உடைச்சிங்கன்னா அங்கே வந்து ஏணி கூட இருக்கும். ஸோ அது மூலிமா கூட நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ இருக்கிற எல்லாருமே கூட நம்ம சீக்கிரமாக வந்து வெளியே அனுப்பிடலாம். அப்படி முடியலையா, நீங்கள் சைடில் இருக்க விண்டோவாதி சீக்கிரமாக வந்து உடைக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே போல் வந்து
அதே போல் பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப டீப் ஸ்லீப்புக்கு போயிடாதீங்க. பிகாஸ் டீப் ஸ்லீப்பில் போகிறப்ப எப்போனாலுமே வந்து ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். இன்ஜின் வழியாக ஸ்ப்ரெட் ஆகலாம், இல்லை ஒயர் வழியாக ஸ்ப்ரெட் ஆகலாம். எது வழியாக ஸ்ப்ரெட் ஆகுதோ, ஸோ அதனால் வந்து ரொம்ப டீப் ஸ்லீப் போயிடாதீங்க. சப்போஸ் யாராவது கூப்பிட்டா கூட வேக்கப் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் இருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லைனா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னா இந்த வழி மூலயமா நீங்கள் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம எல்லாரோட லைஃப்பும் தான் முக்கியம். ஸோ நீங்கள் வந்து கொஷின் பண்ணுங்கள் பஸ்ஸோட கண்டிஷன்ஸ், பஸ்ஸோட லைஃப்பை பற்றி எல்லாமே வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம லைஃப்பை வந்து நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும். ஸோ இதில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஒரு பஸ்லனா அந்த பஸ்ஸை வந்து கொஷின் கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கேன்னு கேளுங்க, ஹேமர் இருக்கான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து டிரைவர் கண்டக்டர் வந்து எப்பயுமே வந்து ப்ராப்பர் யூனிஃபார்மில் இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து மெஷர் பண்ணிக்கோங்க, இதெல்லாமே பார்த்துக்குங்க. அதே போல் பஸ்ஸில் எப்பவுமே 2 டிரைவர் இருந்தால் ரொம்ப சேஃப்டி. பிகாஸ் ஏன்னா ஒரே டிரைவர் வந்து நைட்டு லாங் ஜேர்னி ஒரு 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக வந்து எப்போனாலுமே அது தூக்கம் வரும். ஸோ அதனால் 2 டிரைவர் மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணுறப்ப அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ் டிரைவர்ஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.